ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பைபிள்ல பாருங்க, உபாகமம் 7:6 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று வாசிக்கிறோம். You are the holy people to the Lord your God. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நம்மள யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்து வந்தார். அந்த அழைத்து வந்த பின்னால் அந்த ஜனங்கள் மீது ஆண்டவருக்கு ஒரு தனி உரிமை இருந்தது, ஒரு தனி அக்கறை இருந்தது, ஒரு புதிய அதிகாரம் இருந்தது. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என்னுடைய பரிசுத்த ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னுடைய பரிசுத்த ஜனம். அன்பான குடும்பத்து மக்கள் அந்த உரிமையை பாராட்டுகிறார். இந்த உலகத்துல பாருங்க, நம்ம சொந்த பிள்ளைகளை குறித்து உரிமை நாம் பாராட்டுவோம். இது என்னுடைய பிள்ளை, இந்த பிள்ளை என்னுடைய உரிமை, என்னுடைய சந்ததி, என்னுடைய ஜனம், என்னுடைய ரத்தம். அந்த ஒரு உரிமை நமக்கு இந்த உலகத்துல இருக்கிறது. என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர், என்னுடைய பிள்ளை. இந்த உலக உறவை இப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது. எனவே தான் உரிமை பாராட்டுகிறோம். அதே போலதான் ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். நீ என்னுடைய சொந்த ஜனம், பரிசுத்த ஜனம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் போது கிரயம் கொடுத்தவர்களை மீட்டு வந்த ஆண்டவர், பார்வோன் கையில் இருந்து மீட்டு வந்த ஆண்டவர், இன்னைக்கு உங்களை என்னை சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து கிரயம் கொடுத்து நம்மையும் மீட்டு இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு அதே உரிமை நம்ம குறித்து பாராட்டுகிறார். நீ என் சொந்த ஜனம், நீ என்னுடைய பரிசுத்த ஜனம். இன்னைக்கு நம்மை குறித்து உரிமை பாராட்டக்கூடிய ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். இந்த உலகத்துல நம்ம யாரும் இல்லாத அனாதைகள் அல்ல. இந்த உலகத்துல எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு பிரயோஜனமற்ற மக்கள் அல்லவே அல்ல. நாம் அவருடைய பார்வைக்கு முன்னால விலையேற பெற்ற ஜனம், சொந்த ஜனம். நம் ஆண்டவருடைய பிள்ளைகள். எத்தனை ஒரு அதிகாரம் பாருங்க. நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர், நம் அவருடைய சொந்த ஜனம். இந்த உரிமை, இந்த அதிகாரம் நமக்குள் இருக்கும் போதே இந்த உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பா பாத்துக்குவாரு. இந்த உலகத்துல என்ன சோர்வுகள் வந்தாலும் என்னுடைய அப்பா பாத்துக்குவாரு. ஒரு பையன் சொல்ற வார்த்தை இதுதான். நாமும் சொல்ல முடியும், என்ன வந்தாலும் என்னுடைய அப்பா பார்த்துக்குவார், என்னுடைய தந்தை பார்த்துக் கொள்வார், நான் அவருடைய சொந்த ஜனம். இதான் நமது நம்பிக்கை. கவலைப்படாதிருங்கள். நம் வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மை காக்க முடியாது, நம்ம அப்பா இருக்கிறார். நம்புறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் சொந்த ஆண்டவராக இருப்பதற்காக நன்றிப்பா. நாங்கள் உங்கள் சொந்த ஜனம் அப்பா. உரிமை பாராட்டுகிறேன். அந்த உரிமைக்கு தகுதி உள்ளவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. நீர் எங்கள் தந்தை அப்பா, நீர் எங்கள் தாய் அப்பா, நீர் எங்களை பலப்படுத்துகிற சகோதரர் அப்பா. நன்றி கர்த்தாவே. நாங்கள் உங்களுடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறோம். எங்களை மீட்டு எங்களை உரிமை பாராட்டுகிற ஆண்டவர் நீரப்பா. எங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீர் என்று நம்புகிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய சமாதானத்தை உள்ளத்துல தான். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை தொடுங்க பாசுவதி மகிமைப்படுத்தி காத்துக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.